மிகவும் அமைதியாக அல்லது பொறுமையாக இருப்பவர்கள் ஒரு கட்டத்துல கோபமடைந்து விட்டால் அதனுடைய விளைவு ரொம்ப விபரீதமாக யாராலுமே கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருக்கும் அப்படின்றத உணர்த்தும் வகையில சற்று முன்னர் நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் பேசிய பிரஸ் மீட் வீடியோ சோசியல் மீடியாக்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. ஜெயம் ரவி அவர்களுடைய மனைவி ஆர்த்தியினால கடுமையான சித்திரவதையை அனுபவித்திருப்பதாகவும் தன்னால வாழவே முடியல அப்படின்னு தன்னுடைய பெண் தோழி கெனிஷாவை திட்டமிட்டு என்னிடமிருந்து பிரித்து விட்டார்கள் அப்படின்னு கண்ணீர் மல்க கடும் கோபத்துடன் பேசியிருக்காரு. ஜெயம் ரவி அவர்களுடைய இந்த குடும்ப பிரச்சனை விவகாரம் தான் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல பரபரப்பாக பேசப்பட்டு வருது. மேலும் தான் இனிமேல் திரைப்படங்கள்ல நடிக்க போவதில்லை அப்படின்னும் என்னுடைய குடும்ப பிரச்சனைகளை கிளியர் பண்ணிவிட்டு தான் அதன் பிறகு திரைப்படங்கள்ல நடிப்பேன் அப்படின்னு சவாலுமே விட்டிருக்காராம். அத்துடன் என்னுடைய குடும்ப பிரச்சனையில மூன்றாவது நபராக என்னுடைய மனைவிக்கு தொடர்ந்து சப்போர்ட் செய்து வருபவர் அந்த மூன்றெழுத்து இட்லி நடிகை தான் அப்படின்னு குஷ்பு அவர்களை நேரடியாகவே தாக்கி பேசியிருக்காரு. ஜெயம் ரவி அவர்கள் மிகவும் மனமுடைந்து கொந்தளித்து கத்தி கதறி அழுது பேசியிருக்கும் வீடியோ ரசிகர்களை கொந்தளிக்க வச்சிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா ஆர்த்திக்கு எதிராகவும் குஷ்பு அவர்களுக்கு எதிராகவுமே பலருமே குரல் கொடுத்துட்டும் இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது பிரபல கார்பந்தய வீரரும் நடிகருமான நம்ம ஏகே அவர்களுடைய மனைவியான ஷாலினி அவர்களுமே ரவி மோகன் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருப்பது சோசியல் மீடியாக்கள்ல அனைவராலுமே வரவேற்கப்பட்டது. சோ இந்த பிரச்சனை எங்க போய் முடியும் அப்படின்றது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.